அடுத்த தலைமுறைக்கு செய்யும் தலையாய செயல். பூமியில் பிறந்த ஒவ்வொருவரும் தன் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். முடிந்தவரை அன்னதானம் செய்ய வேண்டும். இவை இரண்டுமே அடுத்த தலைமுறைக்கு செய்யும் தலையாய செயல். நேற்று நடந்ததை மறந்து விடுங்கள். இன்றைய நாளை உபயோகமாகவும் சந்தோஷமாகவும் வாழ பழகுங்கள். நாளைய பொழுதை கடவுளிடம் விட்டு விடுங்கள். இரவு தூங்குவதற்கு முன் உங்கள் இதயத்தின் பாரத்தையும் சொல்ல முடியாத கவலைகளையும் பிரபஞ்சத்திடம் விட்டு விடுங்கள். ஒரு நிமிடம் மூச்சை ஆழமாக இழுத்து விடுங்கள். உங்கள் ஆழ்மனதில் பாதுகாப்பாக இருப்பதாக உணருங்கள். பிரபன் சத்திடம் ஆழமாக பிரார்த்திக்க அந்த பிரபஞ்சத்தின் தெய்வீக ஆற்றல் உங்கள் உடலையும் மனதையும் அந்த நொடியே புதுப்பிக்க ஆரம்பித்துவிடும். இனி பயம் இல்லாமல் ஒரு குழந்தையின் நிம்மதகையோடு படுத்து உறங்குங்கள். நாளை நீங்கள் கண் விழிக்கும் போது ஒரு புதிய அதிசயமும் மகிழ்ச்சியான செய்தியும் உங்களுக்காக காத்திருக்கும். உண்மை பேசுபவர்கள் எப்போதும் தனித்தே இருப்பார்கள். உண்மை எப்போதும் தனித்துதான் இருக்கும். பொய் சொல்பவர்களுக்குதை உறுதிப்படுத்த ஆட்கள் தேவைப்படும். உண்மை தனியாக போராடும் சக்தி கொண்டது. உன்னுடைய இடம் உன்னுடையதுதான். அதை யாராலும் தடுக்க முடியாது. எப்போதும் புன்னகையுடன் இருந்தால் நேர்மறை சக்தி உங்களை ஏற்கும். எனவே நாட்டு நடப்புக்கு ஏற்ப சுற்று